السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم: من يضمن لي ما بين لحييه وما بين رجليه أضمن له الجنة. எல்லா புகழும் இல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு உரித்தான். சமூக குறை உண்மைக்கோள் அவனது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழர்கள் மீதும் இங்கே கொண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்ன மீது கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் இறைவன் நமக்கு விதித்த இந்த ஜும்மா கடமையை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வார்த்தைகள் சுவனம் நரகத்தை தீர்மானிக்கின்றன என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மனித குலத்துக்கு எண்ணற்ற நன்மைகளை அறிவித்து பல்வேறு தீமைகளை தவிர்க்க சொல்லி எச்சரிக்கை செய்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், மனிதனோடு பிறந்தது முதல் சாகிற வரைக்கும் ஒரு சில வயதிற்கு பிறகு மனிதன் பேச ஆரம்பிக்கின்றான். பேசுகிற அந்த சொற்கள் பல்வேறு தாக்கத்தை குடும்பத்திலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலும் சமூகத்திலும் ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியிலும் உலகம் முழுவதும் இந்த உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. வேலை பார்க்குற இடத்துல, தொழில்துறைகளில், முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் இன்று மனிதன் பேசாத ஆட்கள் இல்லை என்று சொல்லலாம். எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்மளோடு வந்து கொண்டே இருக்கு. எப்போ பேச கட்டுறோமோ அப்போ இருந்து சாதனை வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சிந்தனை தெளிவாக இருக்கிற வரைக்கும் பேசலாம், நாக்கு குளராமல் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பேசுகிற வார்த்தைகளில் கவனம் செலுத்தி பேசுகிறோமா என்று பார்த்தால் முஸ்லிமுக்குள்ள இலக்கணத்தில் இல்லாத பேச்சுக்களை நாம் பேசக்கூடியவர்களாக, சில பேச்சுக்கள் இணை வைப்பை ஆதரிக்கும் பேச்சுக்களாக இருக்கிறன. சிலரது பேச்சுக்கள் அல்லாஹ்வின் சட்டத்தை குறைத்து மதிப்பிடுகின்ற பேச்சுக்களாக இருக்கின்றன. சிலரது பேச்சுக்கள் இறைவன் நேசிக்காத வெறுக்கின்ற பேச்சுக்களாக இருக்கின்றன. சிலரது பேச்சுக்கள் இறை நேசத்தையும் இறை தூதரின் நேசத்தையும் பெற்றுத்தருகிற பேச்சுக்களாக இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையான பேச்சுக்களை நம்ம பேசுகிறோம். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நாக்கு. அதை நாம் எப்படி பயன்படுத்தினால் சுவனம் செல்லலாம், நம்மளோடு தான் இருக்குது. ஆனால் பல பேர் நன்மைகளை செய்து அளப்பரிய பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் செய்கிறாங்க. பள்ளிவாசல் கட்டுவதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. கோடிகளில் பட்ஜெட் போட்டு தான் நீங்கள் பள்ளிவாசல் கட்டணும். அவ்வளோ பெரிய பணியை செய்கிறாங்க. மாநாடு நடத்துகிறார்கள். பெரிய மாநாடு நடத்துனா கோடிக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்படுது. அதே மாதிரி பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி வீடு கட்டி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பது வாழ்நாள் கனவு, மனிதனுடைய வாழ்நாள் கனவு.
இவ்வளவையும் செய்துவிட்டு அத்தனையும் அழிக்கின்ற சொற்களை சொல்லிவிடுகின்றார்கள். 60 வருஷம் உழைத்த ஒரு தந்தை ஒரே ஒரு சொல்லின் மூலமாக 60 ஆண்டு கால உழைப்பை நாசமாக்கிறது சாதாரண விஷயம் அது. ஒரு மாநாடு என்று நம்ம நடத்துகிறோம் என்றால் அதில் பல்வேறு விமர்சனங்கள்லாம் தாங்கி நிற்கின்றோம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது ஒரு சொற்களில் அந்த பணிகளை ஒரு நிமிட பொழுதில் ஒரு கணப்பொழுதில் செய்த பணிகளை எல்லாம் உதிர்த்து விடுகிறாங்க. அதெல்லாம் நரகத்தை கொண்டு போகுது. மாநாடு நடத்தி ஒரு நரகத்து போப்பாங்க. 60 ஆண்டுகளும் பிள்ளை வீட்டுகளுக்கு கொண்டாடி உழைச்சி ஒரு நரகத்து போப்பாங்க. வாழ்நாள் முழுக்க தன் மனைவிக்காக கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மாமியார் மாமனாருக்காகவும் வாழ்நாள் முழுக்க திருமணம் நடத்திய காலம் முதல் மரணிக்கிற வரைக்கும் பேர பிள்ளைகளுடைய சம்பந்தம் வரைக்கும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு அன்னை ஒரு தாய் சில சொற்களால் நரகத்துக்கு போகிறான் அப்படின்னா நாம் என்ன செய்து என்ன புண்ணியம் இல்லாத செயலாக போயிடும். நம்முடைய செயல்களை நாசமாக்குற வேலை பேச்சுக்கள். இதை நாம் மார்க் அடிப்படையில் என்னென்னலாம் இருக்குது நிறைய பெரிய தலைப்பு. ஒரு சில செய்திகள் நரகத்துக்கும் சோனத்துக்குமான இடைவெளியை தீர்மானிக்கிறது என்பதை தான் அந்த தலைப்பில் நிறுத்த இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த நாக்கை பிடிச்சி காட்டி சொர்க்கம்டாங்க, நாக்கை பிடிச்சி காட்டி நரகம்ங்கிறாங்க. அதே நாக்கை பிடித்து காட்டி சொர்க்கம்டாங்க. ரெண்டுமே அதிகத்தில் தான் வரும். அதை ரசூலுல்லா ஒரு இடத்துல பொதுவாக இந்த உம்மத்துக்கே சொல்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் 6474வது செய்தியாக பார்க்கலாம். மை எதுமொழி மா பைன லஹ்யை உமா பைன ரிஜ்லை அதுமன் ஜன்னா. அல்லாஹ் சொல்லாமல் ரசூலுல்லா சொல்ல மாட்டாங்க. வஹீலே அல்லாஹ் சொல்கிறான். இது இஸ்லாமிய கொள்கையாயிடுச்சு. இஸ்லாத்துக்கு மிக முக்கியமான கொள்கை வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தௌஹீத். முதல்ல இஸ்லாத்துக்கு வரணும்னாலே அவர் எந்த சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதா கலிமா ஷஹாதாவை சொல்லணும். தௌஹீத் கலிமாவை ஏகத்துவ தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டதை வாயால் மொழியல் இஸ்லாத்துக்குள்ள கேட்டே சொல்லுதான். முஸ்லீம் என்ற பதத்துக்கான அடிப்படையை சொல்லுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மொத்த இஸ்லாம் அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்படும். சொல்லை சாதாரண எடுக்கையில சொல் என்பது சுகுணத்துக்கான சொல்லாக இருக்கிறது. அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தன்னுடைய 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மறை உறுப்பையும் பேணி பாதுகாக்கிறாரோ அவருக்கு நான் சுகுணத்துக்கு பொறுப்பெடுக்கின்றேன். உங்களில் யாராவது பொறுப்படுத்தால் இந்த 2க்கும் நான் அவருக்கு சுகுணத்தை பெற்றுத்தர பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லாங்க. இது ஷஃபாத்து கிடையாது. செயலை சொல்லி அந்த செயலுக்கு விளைவு சுகுணம் என்று சொல்ல. அப்போ அந்த ஹதீஸில் என்ன விளங்குது? எதிர்மறையாக அர்த்தம் வச்சு பார்த்தா, யார் பொறுப்பெடுக்கவில்லையோ உதாசீனமாக இந்த கட்டளையை நடக்கின்றாரோ அவர் நரகம் செல்வார் என்று செய்யும். நாவையும் மறை உறுப்பையும் பேணாதவர் நரகம் செல்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுப்பெடுத்தவர் சொற்பம், பொறுப்பெடுக்காதவர், கேர் பண்ணாதவர், உதாசீனப்படுத்தியவர் நரகம் என்ற அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கமும் நரகம் ஒரே செய்தியாக இருக்கு. நம்முடைய நாக்குகள் எதையெல்லாம் சுழற்றுகிறது? என்னென்ன பேச்சுக்கெல்லாம் பேசு. நீதி நேர்மை விஷயங்கள்ல நமக்கு ஒரு மாதிரி, மருமகளுக்கு ஒரு மாதிரி, மாமியாருக்கு ஒரு மாதிரி இல்லையா? நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரி, நம்ம மனைவியோட உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியான அம்சங்கள் இந்த குடும்பங்கள்ல பேச்சுக்களை நடக்கும். அன்றாட தினந்தோறும் ஒரு சண்டைகள் நடக்கும். இதெல்லாம் சோனத்துக்கான வழிமுறையா? ஜமாத்துக்களை நடக்கும், அமைப்புகளுக்கு இடையில் சண்டை நடக்குது. கொள்கையை பேசுகிற பொழுது சித்தாந்தத்துக்கு மத்தியில் 2 தரப்புகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகள் நடக்குது, விவாத பரிமாற்றங்கள் நடக்குது. நம்முடைய சொற்கள் வெல்ல வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது? நம்மை நாமே என்ன செய்யக்கூடாது? அழிக்கிற மாதிரியான சொற்களை பேசக்கூடாது. மனிதன்கிற இயல்பில் சிலது இருக்குது, அதையும் மாற்றணும். இந்த இயல்பை கூட இஸ்லாத்துக்காக மாற்ற வேண்டும். இப்படி நிறைய சமூக அமைப்பில் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டும். ஒவ்வொரு மனிதனும் அதை பேணணும், நல்ல சமூகத்தை உருவாக்கும். ஒரு முறை அபூதர் என்ற நபித்தோழர் உடைய அடிமை இடத்துல அவங்க அம்மா கருப்பாக இருக்கிறாங்க. நீக்கிற ஒரு உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க, கருப்பின மக்களாக. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு சௌதா கருப்பச்சியின் மகளை தாயை திட்டுறாங்க. அவங்க அம்மா கருப்பாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? யாராவது காரணம்? கருப்பாவளையாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஆம்பளை பொம்பளையாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? இவ்வளோ பெரிய தப்பான சித்தாந்த பிழையாக பற்றிலாம். ஆனால் அவர் அதெல்லாம் நினைச்சலாம் சொல்லலை, யதார்த்தமாக சொல்கிறார். ரொம்ப யதார்த்தமாக இயல்பா உண்மையில அவர் கருப்பர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க அம்மாவும் கருப்பாக தான் இருக்காங்க, வெள்ளையாக இல்லை. அது எது உண்மைதான். அது
ஆனால் அதை வந்து இழிவுபடுத்துகிற சொல்லாக சபையில் சொல்லுகிற பொழுது ருசுலாவுடைய காதில் கேட்டுச்சு. ருசுலா சொல்கிறாங்க, நீ நல்ல மனுஷன் தான்ப்பா, உன்கிட்ட இருக்கிற பண்பு அறியாமைக்கால பண்பு தான். அபூதர் எப்படிப்பட்ட சகாபி, அவருடைய தியாகங்கள் எடுத்து தனியாக தலைப்பாக பேசுகிறான், அவ்வளோ பெரிய ஒரு சகாபி. அந்த சகாபியை பற்றி சொல்கிறாங்க இன்னக்கு வீட்டு ஜாகிரியா, நீ நல்ல மனுஷன் தான், இத்தனை நன்மைகள் செய்கிற மனுஷன் தான், இத்தனையோ செயல்களை பாரிய செயல்களை செய்கிற, ஆனால் உடைய அறியாமைக்கால புத்தி இருக்கின்றது என்று சொல்கிறாங்க. இந்த பேச்சு யாருடைய பேச்சு? அறியாமைக்கால பேச்சு. இஸ்லாமிய கல்ச்சர் கிடையாது, இஸ்லாமிய பண்பாடு இல்லை என்று பெருமானார் சொன்னார். இந்த செய்தியை சொல்றதுல இருந்து ஒரு சாகுற வரைக்கும் ஒரு செய்தியை கடப்பிட்டாங்க. அதான் மாற்றம், அதான் புரட்சி. தனி மனிதனுக்கு ஏற்படுகிற அந்த ஸ்பிரிச்சுவல் மரணம் வரைக்கும் இருக்கணும். சகாபாக்கள் அப்படி எல்லாரும் அப்படி இருந்தாங்க. ஒரு தடவை சாப்பாடை பற்றி சொல்லி கொடுத்தா சாகுற வரைக்கும் அப்படியே தான் சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுக்கு அந்த மணல்ல வரமாட்டோம், கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுற விட்டுதான். சகாபாக்களுடைய பிடிமானம் இப்போ என்னன்னு கேட்குறாரு, அடிமைகளை எப்படி நடத்தணும் சட்டத்தை ரசூலா சொல்லிக் கொடுக்கும். உங்களுடைய தோழர்கள், மார்க்கத்தின் தோழர்கள் அவர்கள், அவர் முஸ்லீமா இல்லாட்டாலும் தோழர்கள் தான். அல்லாஹ் உன்னை முதலாளியும் அவர்கள் தொழிலாளியாகவும் எஜமானாகவும் அடிமையாகவும் அல்லாஹ் தான் ஆக்கி இருக்கிறாங்க. மாற்றி இருந்தா அபூதர் அடிமையாகவும் இந்த நீக்குற எஜமானராகவும் இருந்தால் அந்த இடத்துல நினைச்சிட்டு யாருடைய அருள், அல்லாஹ்வின் அருள் என்று நினைச்சு. அப்போ அவங்க உங்களுடைய தோழர்கள், நீங்க உடுத்துறதுக்கு உடுத்த கொடுங்க, நீங்க உண்ணுவதிலிருந்து உண்ண கொடுங்கள். மனைவிக்கு சொன்ன அது அந்தஸ்த அடிமைக்கு சொல்றாங்க, தொழிலாளி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த செய்தி எப்படி அறிவிக்கிறாருன்னு பார்த்தா அதை சோராசு ஓனரா இருக்கிற முதலாளி, எஜமானியா இருக்கிற அபூதருக்கும் ஒரே ஆளை கொடுக்குறாரு. அவருடைய அடிமை திட்டினார கற்பச்சியின் மகளே என்று. அந்த சகாபியும் அந்த அடிமை சகாபியும் எப்படி இருக்காரு? அடிமையும் என்னவா இருக்காருன்னு கேட்டா ஒரே ஆடை போட்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு சபைக்கு போறாங்க, முதலாளியும் தொழிலாளி, எஜமானும் அடிமை. போகும்போது யார் எஜமானு யார் அடிமை கண்டுபிடிக்க முடியும். சகாபாக்கள் கேட்குறாங்க, என்ன தாபீன்கள் கேட்குறாங்க, யார் முதலாளி யார் ஓனர் யார் தெரியும். அப்போதான் இந்த செய்தி தனக்கு ஏற்பட்ட அந்த செய்தியை நெருடலை பெருமானார் கலைத்த அந்த இடத்தை, வழிகாட்டிய இடத்தை உம்மத்துக்கு அறிவிக்கிறார். அப்பதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சொன்னாங்க. அன்றிலிருந்து அவர் கொண்டாடப்படுகிறார். இப்போ சொல்றாரு செய்தியை பாருங்க, கடைபிடிக்கிறார் பாருங்க அதை சொல்லணும். அப்போ ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய பெருமானார்த்தை இப்படி நான் சொல்லி கேட்டுட்டேனே, நான் முஸ்லீம் தான், ஆனால் நீ அறியாமைக்கால மனிதனின் பண்பை கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஒரு வார்த்தை அவருடைய மனசுல நிழல்ல நிழலாடிக்கிட்டே இருக்கிற எண்ணத்துல இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க மரணம் வரைக்கும் நினைத்து கொண்டே இருக்கிறார். அதனால் ஏற்பட்ட விளைவு தான் சகோதரிடமிருந்து மிகப்பெரிய விளைவுகளை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் கொடுத்துருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்கணும். ஒரு சொல் அந்த ஆளுடைய அந்த அடிமையுடைய உள்ளத்தில் தைத்திருக்குமானால் பாவம் இல்லையா, நரகத்தில் உண்மையை சேர்த்தோம். இதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். சொல்றாங்க, இன்னல் அப்தலையத்த கல்லமுடி கலிமத்தின் நிர்வாகிதான் லா யுல்கிலகா பாலன் யுர்ஃபுல்லாஹு பிஹா தரஜாத். ஒரு அடியான் ஒரு சொல்லை சொல்கின்றான், பேசுகிறான். அந்த சொல் எவ்வளவு பெரிய நன்மையை தரும், எவ்வளவு பெரிய கனமான சொல் நன்மையில் என்பதை அவர் அறிய மாட்டார். சும்மா பேசுறாங்க, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய பொருத்தத்திற்குரிய சொல் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. சும்மா சாதாரணமாக பேசுறாரு, ஆனால் அல்லாஹ் விரும்புகிற சொல்லாக இருக்கு, நல்ல அர்த்தம் கொண்ட சொல்லாக இருக்கிறது. அப்படி இருக்குமானால் அல்லாஹ் அதை கொண்டு அவருடைய படித்தரங்களை சூனத்தில் உயர்த்தி விடுகிறார், உலகத்திலே உயர்த்துவார் நல்ல சொல்லுக்காக. பிறகு இன்னொரு அடியார் பேசுகிறார், அல்லாஹ்வின் வெறுப்புக்குரிய சொல்லாக இருக்கிறது, அல்லாஹ் நேசிக்காத சொல்லாக இருக்கிறது. அதனுடைய கனம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிற சொற்களாக இருக்கிறது. அறியாமையில் பேசினார் அவர். அதன் மூலம் அல்லாஹ் அவரை நரகத்தில் தூக்கி விடுகின்றான். நரகத்தில் தூக்கி வீசப்படுகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சொல்லு ஒருவரை நரகத்தில் தள்ளுமா. எவ்வளவு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு சொற்கள்ல. நம்முடைய வார்த்தைகள் கவனியும். அம்மாட்ட பேசினாலும் சரி, தந்தையிடம் பேசினாலும் சரி, மனைவியிடம் பேசினாலும் சரி, பிள்ளைகளிடம் பேசினாலும் சரி, கண்டிப்பா நாம பேசுறப்ப பிள்ளைகள் பேசணும். நம்முடைய பாப்பா அம்மாமார்கள் பேசுவதைத்தான் பிள்ளைகள் பேசுவார்கள். ஒரு சமூகத்திற்கான மாற்றத்தை பெருமானார் இந்த செய்தியில சொல்றாங்க. நாம் எப்படி வளர்க்கிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதுதான் அடுத்த தலைமுறைக்கு போகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். வீடுகளில் தந்தைமார்களை பிள்ளைகள் வாப்பா வாங்க போகணும்னு கூப்பிடுவாங்க, உமா விட்டுக்குமா வா போ அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? தந்தை வந்து
உமாவை எப்படி கூப்பிடுவாங்க, வேற சொல்லி வா போ உட்காந்து டீ எடுத்துட்டு அப்படிம்பாரு. இது பிள்ளைகிட்ட மனசுல பாருங்க. உமா எப்படி கூப்பிடுவாங்க வாப்பாவை அப்படின்னு கேட்டால், வாங்க உட்காருங்க டீ எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லு பிள்ளை அப்போ வாப்பாவா இருந்தா நீங்க நாங்கன்னு பேசணும், உமாவா இருந்தா நீங்கன்னு பேசணும் பதிவாயிரு பிள்ளை. இதை நீங்க பெரிய ஆளாக சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், உமாவை மதிக்கணும் வேண்டாம். அவங்க மனசுல என்ன ஓடும், நீங்க உமாவை வச்சு எங்களுக்கு தெரியாது, அவங்க மனசுல மயங்குவாங்க. சொல்லியும் கொடுத்தாங்க. இப்போ உள்ள ஆளுங்க, இப்போ உள்ள தலைமுறை என்னையும் சொல்லிடுவாப்பா மௌனை பார்த்து இப்படி மௌன்ட்ட சொன்னா என்னையும் சொல்றீங்கள, நீங்க உமா மரியாதை செலுத்துறீங்களா, எங்க இருந்து வர வேண்டும் இந்த சொற்கள் என்பதை நீங்க கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மரியாதை கற்றுக் கொடுக்க நினைத்தால் நீங்கள் மறைமுகங்களை சபையிலேயாவது மரியாதையாக நடத்துங்கள். அவங்க எதிர்பார்க்கல, நமக்கு கீழ் உள்ள வயசு தான், பிள்ளைக்காக அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த சமூகம் கற்க வேண்டும். சாதாரண உலகத்துக்காக பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் இதெல்லாம் சொல்லித்தராங்க. இதெல்லாம் பிள்ளைகள் எப்படி பழக்குங்க, ஒரு 3-4 வயது வரைக்கும் நீங்கள் பழக்கி விடுவீர்களானால் அதன் பிறகு அந்த பிள்ளை எல்லாத்துக்கும் நீங்கள் தான். சின்ன வயசு ஆணை நீங்கள் தான், 3 வயசு தான் நீங்கள் கூப்பிடல, சின்ன வயசு ஆணை நீங்கள் தான் கூப்பிட கற்றுக்கொள்ளும். எவ்வளோ பெரிய சமூக மாற்றம், ஒரு சொல் இத்தனை பெரிய சமூகத்தை மாற்றுது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. இதை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாவே குரான்ல சொல்றான். அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான், ஒரு நல்ல வார்த்தைக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான். கலிமத்தின் தையிபா ஷஜரத்தின் தையிபா, நல்ல மரம், அசுலுவா சாபித்து ஃபருவா கிஸ்ஸமா, அதனுடைய நல்ல மரத்தின் வேர்கள் ஆழ பதிந்திருக்கிறது, அதனுடைய கிளைகள் வானில் பறந்து கிடக்கின்றன. தூத்தி உக்குலாகா புல்லகின் மீது நிரப்பியா, இறைவன் அதற்கு ஆர்டர் போடுவதெல்லாம், அனுமதி வழங்கும் போதெல்லாம் அல்லாவின் கட்டளைப்படி உணவை இந்த உம்மத்துக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. இது நல்ல மரமா, தானும் பயனடைந்து தன்னை சுற்றி இருக்கிற மனித குலத்துக்கும் பயனளிக்கும் நல்ல சொற்கள். இப்படிதான் அல்லாஹ் மனித குலம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உதாரணங்களை எல்லாம் வகைப்படுத்துகிறார். இன்னொரு உதாரணம், கெட்ட வார்த்தை கெட்ட மரத்தை போன்றது, அதனுடைய வேர் ஆழமெல்லாம் பதியல, பூமியில் அப்படி படர்ந்து கிடக்குது, செடி கொடிகளை கொண்டு ஒரு உருவுனா மேலே வந்துடுது, ஆழமில்லாத வேர் கொண்ட செடிகள் கொடிகள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதனால எந்த பயனும் இல்லை என்று அல்லாஹ் கெட்ட வார்த்தைக்கு கெட்ட மரத்தை, நல்ல வார்த்தைக்கு நல்ல மரத்தையும் அல்லாஹ் செய்யலாம். உதாரணம் சொல்லிட்டு இன்னொன்று சொல்லி காட்டினா அந்த வசனத்துல, சப்பித்துல்லா உள்ளது ஆமனுபில் கௌலி சாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரா, மூமின்களுடைய உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நல்ல உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துகிறான். அது என்ன என்று பெருமானார் சொல்லும்போது, பர்ராபின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அளிக்கின்றார். சஹீஹ் புகாரியில் 1369வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் மறுமை வாழ்க்கையின் முதல் துவக்கம் மன்னரை பற்றியே தான் பெருமானார் சொன்னார்கள். மன்னரை சம்பந்தமாக அந்த வசனம் அருளப்பட்டதுன்னு சொல்லிட்டு, மறுமை நாளில் மன்னரைய முதல் படி மன்னரை தான். அங்கே கேள்வி கேட்கப்படும். எந்த மனிதனை அடக்கம் செய்துட்டு போனாலும் திரும்ப எழுப்பி வச்சு மலக்குமாரன் கேள்வி கேட்பாங்க. மண் ரப்புக்க, பிரச்சனை யார், மண் நபியுக்கும் நபியா, மா தீனுக்க, மார்க்கம் என்ன, இதெல்லாம் லாயிலாக இல்லைலாம் முகமது ரசூலை பற்றி கேள்வி. அங்கேயும் போய் என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எப்போ அதன்படி வாழ்ந்து மரணித்திருந்தால், நல்ல சொற்களுக்காக இந்த உலகம் வாழ்நாள் முழுக்க பயணித்திருந்தால் அந்த சொல்ல அவரால் சொல்ல முடியாது. சிறந்த நல்ல சொல்ல முதல் சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ், சொர்க்கத்தை தீர்மானிக்கின்ற சொல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிகாட்டுதலை நம்ம பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில், முஸ்லிமில், திருமதி போன்ற பல கடந்தங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். பேசினால் நல்லதை பேசுகிறாங்க, வாய் பண்ணிக்கிட்டு. சில ஆளுக்கு பார்த்தீங்களா சொல்லும் போதே சொல்லிட்டு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாவே சனியை பலாய் விஷயம் சொல்லுது அப்படி சொல்லிக்கிட்டே பேசுவாங்க. நம்ம வாயை திறந்தா சிக்கல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லிடுவாங்க. இது கட்டுப்பாடு இல்லாத, கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது பூமி. நம்ம பேசினா எதுவும் பலாய் வரும், பிரச்சனையாகும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்த விட்டு நகரதான் சரி. இதுதானே சொல்லுதல் சொல்லை பிரித்தொரு சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இனிமையா இருக்குங்க வள்ளுவர். சபையில் எதை எந்த நேரத்தில் பேசணும், அந்த இனிமையான சொல் தான் முக்கியங்க. அதற்கு கலிமத்து தையிபா, இனிமையான சொற்கள். அதில் முதல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். அப்போ எவ்வளோ வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்குது. பேச நல்லதை பேசு, மூமினா இருந்தால் நல்லதை பேச பேச. அப்போ நல்லதை பேசாதவர்கள் மூமின் இல்லை என்ற கருத்தை சொல்ல. மூமினா அதை சொல்லிக்கிட்டே சொல்றேன்,
நம்ம வாயை சொன்னாலே பஞ்சாயத்தா இருக்குங்க அப்படி சொல்லிக்கிட்டே சொல்றாங்கடா. எப்படி மூமினா இருப்பான்? கட்டுப்பாடு இல்லாத எப்படி மூமினா இருப்பான்? உன்னையே நீ கண்ட்ரோல் பண்ண முடியலண்டா, நீ எப்படி சமுதாயத்துக்கு பாடுபட முடியும்? நீ எப்படி ஒரு வழிகாட்டியா இருப்ப? நீ எப்படி இந்த கொள்கைக்கு உறுதியான ஆளா இருப்ப? இஸ்லாம் நமக்கு சொல்லுது. நீ எப்படி ஒரு அடையாளமாக இருக்கும்? இந்த கொள்கையின் அடையாளமா எப்படி இருக்கும்? உன்னால முடியாது. குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்மத். பேசினால் நல்லதை பேசுகிற வாய் முடியும் என்று சொல்லுங்க. மௌனமாக இருப்பது ஈமான். நாங்கள் பேசினா எல்லாம் பேசினாலும் பேசாமல் இருப்பதும் ஈமான் என்று சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய செயல் இது. இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் பேசுகிறாங்க. ஒரு உலகத்துல 2ஆம் உலகப் போர் நடந்தது காரணம் ஒரு செர்பிய நாட்டு இளைஞனுடைய பேச்சு தான். வரலாற்றை புரட்டி பாருங்க. 2 பேரும் தெருவில் இப்படி போயிருக்காங்க, சைக்கிள் வந்திருக்காங்க. 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் சைக்கிளை வர கொண்டு இடிச்சிருக்காங்க. என்னடா நீ உனக்கு செர்பியாவான்னு இருக்கான். அவன் சொல்லுங்க, நீ யாரா? நீ ஆஸ்திரியாவான்னு கேட்டிருக்கான். எங்க ஊர்ல வந்துட்டு ஏன் சைக்கிள் அடிச்சுட்டு பேசுறியாட நான் ஏன்ட்டுருக்கான். அதெல்லாம் முடிஞ்சு அப்படிதான் வருவம் இருக்கான். சண்டை எடுப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு சமூகத்துக்கிட்டே சண்டை எடுப்பாங்க. நம்ம ஊர்களே நடக்குது. நம்ம ஒரு பகுதிகளில் ஒரு தெருச்சண்டையில நடக்கும். அவங்க வீட்டில் போய் என்ன செய்யுது? மண் அள்ளிட்டு வந்துடுறது. மண் அள்ளிட்டு வந்து இவன் நக்கல் பண்ணுறது. எங்கள் மண் உங்களுக்கு வீரமா? எங்கள் மண் அள்ளி போனால் உங்களுக்கு வீரம் பிறக்குமோ? கிண்டல் பேச்சு, நக்கல் பேச்சு. சமூகங்களுக்கு இடையே தப்பான பேச்சு பேசக்கூடாது. வடக்கு தெருக்காரன் தெற்கு தெருக்காரன் சண்டை, மேற்கு தெருக்காரன் கிழக்கு தெருக்காரன், என்னப்பா தெரு என்னமோ அந்த ஊரே உங்க விலை பேசுகிற மாதிரி இதுக்கெல்லாம் சண்டை. தேவையற்ற ரோஷங்கள். 2ஆம் உலகப் போருக்கு காரணம் என்று கடைசியில் தேடி புரட்டி பார்த்தா செர்பிய நாட்டு இளைஞனுக்கும் ஆஸ்திரிய நாட்டு இளைஞனுக்கும் தெருவில் நடந்த ஒரு சண்டை தான் ஜெர்மனியின் தலைமையில் 2ஆம் உலகம் புரிந்து நடந்திருக்கிறது. வரலாறு பார்த்தோம். பின்னாடி உண்மை இல்லை, பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த 2 பேருடைய சண்டையை 2 குரூப்பு சேர்த்து பயன்படுத்தினாங்க. எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் உயிர் போயிடுச்சு. ஒரு கதைக்கும் இல்லாத போர் 2ஆம் உலகப் போர். வரலாற்றை பார்க்கிறோம், சிந்திச்சு பாருங்க. 2 பேரும் எங்கோ பேசிக்கொண்டது 2ஆம் உலகப் போர் போய் நிறுத்தி இருக்கிறது என்றால் உலகப் போருக்கும் காரணம் இந்த நாட்டு தான். புரிய முடியாதா? சின்ன பேச்சை பெருசாக்கி பெருமாளாக்குமா அப்படியே ஆக்கி சண்டை ஆக்கி குடும்பங்கள் நடக்கிற விவாகரத்துக்களை நாங்கள் கவனிக்கின்ற அந்த அமைப்பு. இன்னைக்கெல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு நம்ம ஜமாத்தில் கூப்பிட்டு பேசுறதுக்கு 1 மணி நேரம் டயருக்கு வாங்கண்டா. 1 மணி நேரம் என்னால் பேச முடியாது. என்ன பொண்டாட்டியோட 30 வருஷம் கழிச்ச பொண்டாட்டி தலா கொடுறாங்க. ஏன்னா 30 வருஷம் கூட கழிச்சிருக்கு, அவரோட எத்தனை மணி நேரம் கதைச்சு பேசியிருப்பேன். 1 மணி நேரம் அதை சரி பண்ணுறதுக்கு வர மாட்டியா நீ? கூப்பிட்டா வரமாட்டாங்க. என்னடா பேசுறாங்கன்னு சொல்லி பேசுறத பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. அவன் அண்ணனை புருஷக்காரனுடைய அண்ணன் பொண்டாட்டி மரியாதையாக ஒரு சொல்லலையே. எனக்கு முந்தி பிறந்தவங்க மரியாதை சொல்லலையே. நீ என்ன பொம்பளைன்னு ஒரு பேச்சு கேட்டேன். இந்த அம்மா செஞ்சுருக்கு விடாம நீ என்ன அப்படின்னு கேட்டு அவ்வளோ புரிஞ்சுக்கல. உன் அம்மா அத்தா பாப்பா உமா பாட்டி தாத்தா எல்லாத்தையும் எழுப்பி இந்த பாய் திட்டிருக்கிறார். அந்த உமாவும் வச்சிருக்கு. அந்த முஸ்லீம் தாயாரும் இவருடைய அம்மா அத்தா அம்மா எல்லாத்தையும் குடும்பத்துக்குள்ள சண்டையாகி போய் இப்போ புருஷன் முன்னாடி இந்த ஒரு சண்டை அடிப்படையில் நடந்த சண்டை. இதை குடும்பத்தை திட்டான்னு சொல்லி அண்ணக்காரன் தம்பி எல்லாத்தையும் குடும்ப மாமா மச்சில கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணியிருக்கான். இவன் அக்கா தங்கச்சி எல்லாம் பேசி இவங்களுக்குள்ள சண்டையை பெருசாக்கி புருஷன் முன்னாடி ஒரே ஒரு சொல்லுவோம் அடுப்பில் நின்று பேசிட்டாங்க. சோதனைக்கு போது பேசுகிற சப்ஜெக்ட்டுக்கு குடும்பம் வேண்டாம். 30 வருஷம் வாழ்ந்த குடும்பம் பெரியதுங்க. சொற்கள் எவ்வளோ வலிமையானவை, சொற்கள் எவ்வளோ வன்மையானவை, சொற்கள் எவ்வளோ வாழ்க்கையை தரம் பிரித்து நம்மளை சோதனை செய்கிறது என்பதை நமக்கு புரியணும். சாதாரண விஷயத்தை இல்லை. முஸ்ல அதைத்தான் சோனத்துக்கும் நரகத்துக்கும் அவனை வித்தியாசமாக சொல்றாங்க. பேசுனா பேசுறதுக்கு அமைதி, நல்லதை பேசல அமைதி. எப்படியான செய்தி இந்த உம்மத்துக்கு முஸ்லா வழங்குறாங்க. எவ்வளவு நல்ல சொற்கள் இருக்கு. தேடி தேடி பஞ்சாயத்து பண்றதுலாம் நேரம் போலன்னு சொல்லி தேடி சங்கங்களை வைத்துக் கொண்டு அங்கங்க தெருக்களில் நின்று கொண்டு பேசுகிற பேச்சுகளை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குமே ஆகும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேரமரை வச்சு சொல்லி 4-10 வீடியோ கொடுத்து இன்னும் சில குறுப்புகள் ஊற்றி குடிச்சுக்கிட்டு இப்படியே விளையாடுறது. என்னப்பா பேசியிருக்கீங்க 5 மணி நேரம்? விடிய 21 கிழமை என்ன ஒற்றைப்படை இரவுகளை இறைவனுக்கு நெருக்கமாக கழிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். விடிய உட்காந்துக்கிட்டு சிகரெட்டை ஊற்றி சங்கத்துக்குள்ளே போக முடியுது. பார்த்தா நாத்தம் அவ்வளோ ஆகி ஒன்று அம்மு கார்பெட் ஆக்சிடென்ட் நமக்கு மூச்சு தண்ணி மூச்சு நின்று போகும். வாங்க 4 நிமிஷம் சங்கத்தில் பேசணும். ஒரு 2 சங்கத்துக்கு தான் போகிறோம். பார்த்தா எப்பா நம்மளை கொண்டு ஐசியூ வாட்ட வச்சுருவாங்க. இதுக்கு நம்மளை கூப்பிடாதீங்க. சங்கத்தை விட்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க. எல்லா சங்கத்தையும் கொஞ்சம் நல்லது. சங்கத்துக்குள்ள நன்மையும் இருக்குது. சரியா? சங்கத்தினுடைய ஒவ்வொரு வரலாறு எடுத்துக்கிட்டு வச்சாலாம். சங்கத்துக்கு சங்கம் பிடிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு.
சங்கத்துக்கு எப்போ ஏன் உருவாச்சு, என்ன காரணம், என்னங்கிறது எப்படிலாம் உருவாச்சுங்கிறது பழைய வரலாறு எடுத்து பார்த்தா சுவராசியமான செய்திகள் இருக்கிற பின்னாடி, சங்கம் வைக்கப்பட்ட நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்க எங்களுக்கு சங்கத்துக்கு காசு சம்பாதிக்கிறது, சொத்தை கொடுக்கறதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுங்கிறது தனி சப்ஜெக்ட் புத்தகமே எழுதலாம். அவ்வளோ செய்தி இருக்கு. அருமைச்சவர்களை பிள்ளைகளை ஊட்டி வளருங்க தயவு செய்து. நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை எங்கே போகணும், இங்கே அனுப்பக்கூடாதுங்கிற செய்தி யாரையும் நம்ம கால்புணர்களை சொல்லலை. தெருக்களில் ஒவ்வொரு தெருக்களில் நின்று வாலிப பிள்ளைங்க பேசுகிறாங்க. என்னம்மா பேசுறீங்க, 1 மணி நேரம் பேசுறீங்களே என்ன செய்தி, 1/2 மணி நேரம் பேசுறீங்க என்ன செய்தி, ஒன்றுமே சும்மா பேசிக்கிட்டோம் பாய், சும்மா நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு சும்மா பேசியே இப்படி வாழ்க்கை கழிக்கலாம். 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வெளியூருக்கு பயான் போயிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்டு கடையை திறந்து நம்ம பஜார்லேயும் கடை திறக்கிறேன், 2:30 மணிக்கு கடை திறப்பேன் பஜாரில் திறந்தா. 3:30 மணிக்கு பெரிய ஆளுக்கு பேசிக்கிறாங்க. எப்போ 45, 55, 55, 60 வயசு ஆளுக்கு 3 மணிக்கு என்னப்பா பேச்சு. முன்னாடி பிள்ளைகள் அக்கறை இல்லை, பேரம்பேத்துகள் அக்கறை இல்லை, உன்னுடைய சோனத்தின் மாதிரி எந்த அக்கறை இல்லை. 3 மணிக்கு டீமா உட்காந்து டீ குடிச்சுட்டு சிகரெட் பீடி அடிச்சுட்டு பேசுகிறேன் என்ன செய்தி, அவ்வளோ முக்கியமான செய்தி அத்தராத்தில என்னப்பா அப்படின்னு கேட்டா ஒன்றுமே இல்லைங்க. அதுக்காக சொல்ல தகச்சத்துக்கு எந்திக்கணும். எங்களுக்குலாம் தகச்சத்துக்கு பாக்கியம் கிடைக்காத ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை முஸ்லிம்கள். தகச்சத்துக்கு எந்திரிச்சு அல்லாவுக்கு விரும்பாத சொற்களை சொல்கிறீங்களே இன்னும் சமுதாயம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம் மீசான் இடைக்கல் நிரம்பி விட்டாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி நாவுக்கு எளிமையான 2 சொற்கள், ஃபகீலத்தானி ஃபில் மீசானி உங்களுடைய மறுமையில் மீசான் தராசை கணக்க செய்யும், இடைக்கல்லை கணக்க செய்கின்ற 2 சொற்கள். ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி அல்லாஹ்வுக்கு ரஹ்மானுக்கு நேசமான 2 சொற்கள், அல்லாஹ் பிரியப்படுகிற 2 சொற்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம். இறைவா உனக்கு புகழ் அனைத்தும், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நீ பரிசுத்தமானவன், எல்லா புகழும் உனக்கு. சுப்ஹானல்லாஹி அலீம் நீ பரிசுத்தமானவன், மகத்துவம் மிக்கவன். வெறும் 2 சொற்கள் தான், 2 டயலாக் தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம் மீசான் தராசை நிரப்புகிறது தான். பெரிய செய்தி இது. சும்மா உட்கார்ந்த இடத்துல மீசானை நிரப்பி விடலாம் என்றால் இதற்கு ஏன் நம்ம நாக்குகள் அதற்கு சொல்லல மாட்டேங்குது. புறம் பேசுறது, காதல், பஞ்சாயத்து வருது. நம்ம ஒண்ணுமே இல்லை புருஷன் பஞ்சாயத்துக்குள்ள. ஒரு பஞ்சாயத்து பாசனம் 3 வருஷமா பஞ்சாயத்து பண்ணிக்கிருக்காங்க. கூட்டுவாங்கப்பா சிட்டிங் போய் நானும் மாவட்ட தலைவர் அப்போ நாங்கள் பிரியில் இருக்கும்போது இதெல்லாம் போங்க வருத்தம் வேணாம். நாங்களும் 1 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியாச்சு. ஒன்றுமே இல்லை பஞ்சாயத்து. கடைசியில் பார்த்தா புருஷன் கொண்டாட்டியோட பிறந்தவங்க தான் பிரச்சனை, பாப்பா அம்மா தான் பிரச்சனை. எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி அப்படி விரட்டிட்டு போலீஸில் கேஸ் போட்டு ஓடிடுவேன். எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு புருஷன் கொண்டாட்டி என்ன செஞ்சேன், நீங்கள் உட்காந்து முதல்ல பேசுங்க உங்களுக்குள்ள பஞ்சாயத்தை, நாங்கள் டீயை குடிச்சு தந்துடும் போனேன். ஒரு 10 நிமிஷத்தை சேர்த்தாங்க. டீயை குடிச்சு நாங்கள் போகிறதுக்குள்ள வர புருஷன் முன்னாடி சேர்த்தாங்க. ஒன்று இவ்வளோ நாள் 6 மாதமாக பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் கொண்டாட்டியோட பேசலை 3 வருஷம். கொண்டாட்டி தொடலை, கொண்டாட்டி கண்ணை பார்க்கல, கொண்டாட்டி நாக்க பார்க்கல, கொண்டாட்டி வாயை பார்க்கல, கொண்டாட்டி தொட்டு பார்க்கல. ஒரு ஆணுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட்ல பேசுறது ஒண்ணுமே இல்லை. 1 நிமிடம் பிடிச்சி சேர்ந்து கொடுத்தாங்க. அவங்களா சேர்றதை பிடிச்சி 3 வருஷம் பிடிச்சி இழுத்து வச்சுட்டாங்க. அவையா 1 நிமிஷத்துல சேர்த்தத 3 வருஷம் பிடிச்சி தடுத்து வச்சுட்டாங்க. அவனுக்கு அம்மன் பஞ்சு எந்த பெரிய உங்க சொற்கள் எந்த பெரிய வலுவானவை. நாம சொற்களை கொண்டு தாவா பண்ணி அப்படியே மாற்றிடலாம்டா. நபிக்கு கூட அந்த ஆற்றல் இல்லை. நபிகள் நாயகம் 13 ஆண்டு காலம் மக்காவை சொல்லி அல்லாவின் சொல்ல அல்லா நாடனுமே, அல்லாவின் சொல்லை சொன்னாலும் அல்லா நாடனுவதில் ஏகத்துவத்தில் யாருக்கு வைக்கக்கூடாது. மதீனாவில் போய் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டார்கள் சஹாபா. நபிக்கு முடியாத காரியம் சாமானிய மக்களால் முடிஞ்சது. ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எப்படி முடிஞ்சது? ரப்பு தான் அந்த கணக்கை தீர்மானிக்கும். இந்த ரிசல்ட்டை யாருக்கு கொடுக்கணும், நாம எப்படி நடந்துக்கணும் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. கலிமத்தும் தய்யிபா சதகா, நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மம். தானம் கொடுக்க முடியலையா, யாருக்கு உதவி செய்ய முடியலையா, அதற்கான வாய்ப்பு வசதி இல்லையா, நன்மை ஏவ முடியலையா, தீமையை தடுக்க முடியலையா, அமைதியாயிரு. அதற்கு முன்னால் நல்ல வார்த்தையை பேசு. நல்ல வார்த்தையை பேசுவதும் தர்மம் என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் இப்படி ஒரு வழிகாட்டுதல் வேற எந்த மார்க்கத்தில் இல்லை. இதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி தருமாங்க. சில சொற்கள் நரகத்தை பற்றி தருமா. இப்படி சொற்கள்னா 2 மக்காவும் மதீனாவும் 2ம் இருக்குது சம்பவத்தில்.
2 கபரை தாண்டி போகிறாங்க. போகும்போது அங்கே கபருக்குள்ளே இருக்கிற அந்த 2 அடியார்களுக்கும் அலறல் சத்தம் கடுமையாக கேட்குது. ரொம்ப அலறல், ஓங்கி அலறல் சத்தம் கேட்குது. அல்லாவின் தூதருக்கு அல்லா காட்டுறான், நமக்கு கேட்காது. யாராவது மையத்தின் ஓலமிடும் சத்தத்தை, மன்னரையின் சத்தத்தை இந்த உம்மத்துக்கு கேட்க செய்யலாம் நினைச்சேன். ஆனால் அதை கேட்டால் நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள், சகிக்க மரணித்து விடுவீர்கள், மூச்சையாகி விடுவீர்கள் என்று பெருமானார் சொல்றாங்க. தாங்குகிற உள்ளமில்லை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, மன்னரையின் வேதனைகளை உங்கள் காதில் விழச் செய்தால் யாரும் மன்னரையில் மௌத்தா போனவர்களை அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் அவ்வளவு கடுமையா சொல்றாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அல்லாஹ் கேட்க வைக்கிறான். கேட்க வச்சோன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில நம்மளை விட கூடுதலான சிறப்புகள், அந்தஸ்துகள் எல்லாம் வழங்கியிருக்க இறை தூதர் இல்லையா. கேட்டோம்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மனம் பொறுக்கல. உட்கார வச்சு ஒரு பச்சை மட்டையை, பேரித்தம்பழ மட்டையை கீறி 2 மைத்தாங்களிலையும் கபருஸ்தானில் வைக்கிறாங்க. வச்சுட்டு சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன எதிராக? இவங்க 2 பேரும் இந்த மட்டை காய்வதற்குள்ளாக அவங்களுடைய தண்டனை குறைக்கப்படலாம் என்று அல்லாஹ்விடத்தில் நான் நினைக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் மனசில் உள்ளதை சொல்றாங்க. ஏன் தண்டிக்கப்பட்டாங்க ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு ஆளு மலம் ஜலம் கழிக்கும் போது மறை உறுப்பை மூடவில்லை, வெக்க உணர்வு இல்லாமல் நடந்து கொண்டார் சொல்றாங்க. சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அவர் மறைக்காமல் சிறுநீர் கழித்தார். நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம், நிறைய பேர் நம்ம மதரசால ஓட பிள்ளைகள் பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படிலாம் என்ன செய்யணும், கண்ட இடத்துலாம் மலஞ்சலம் கழிச்சிடக்கூடாது என்கிற செய்தியை மன்னரை வேதனைக்குரிய செய்தி என்று பெருமானார் சொல்றாங்க. இது இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிரான நரக தண்டனைக்கு வர்ற செய்திங்கிறாங்க. மன்னர் வேதனைனா மறுமையில் உள்ள தண்டனை தானே அது. அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொரு ஆள் யார் தெரியுமா, எம்சிபின் நமீமா, கோல் சொல்லி புறம்பசிக்கிட்டே தரந்தார். அடுத்தாளுடைய செய்தியில மண்டலை ஏற்றி வச்சு அவர் அப்படியே இப்படி பரப்பிக்கொண்டே இருக்கிறது. அதனால அவர் மன்னரில் தண்டிக்கப்படுகிறார்னா அந்த சொற்கள் இவ்வளவு வலிமையானவை, நரகத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிகமாக நரகத்தில் பார்த்த பெண்களை ஏன் என்று ரசூலுல்லாஹ் கேட்கும்போது, ஆயிஷா அந்த சஹாபி பெண்மணிகள் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அதிகமாக சாபம் விடுகிறீங்க, பெண்களுக்கு எழுத்து சாபம், பிள்ளைகளை கூட பேதிக்குவாங்க, பிள்ளைகள் செல்லுவாங்க சொல்ல முடியுமா? அவங்க விரும்பி சொல்றாங்களோ இல்லையோ, மலக்குமார்கள் ஆணும் என்று சொல்லிருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளை அதில் தான் மரணிக்க வேண்டிய நிலை வந்தால் அதுக்கு யார் காரணம்? கொலை செய்த குற்றம் இல்லையாது. உங்கள் பிள்ளையை நீங்களே சபித்து கொலை செய்கிறீர்களே, நியாயமானது? அவங்க மறுமை நாளில் நம்ம பெற்றோரின் மீது அவங்க குற்றச்சாட்டு வைத்தால், இந்த உம்மா சபிச்சதுனால தான் நான் செத்து போனேன் என்று நமக்கு எதிராக ஒரு மனுவை அல்லாஹ்விடத்தில் கொடுத்தால் கேளுமா? பிள்ளைகள் என்ன பாவம் செய்ய சபித்து விடார்கள். நாசமாக போட்டு சொத்து பிடிக்கல நடந்த பிரச்சனை எல்லாம் கூடி சொன்னாங்க. அந்த குடும்பம் பாப்பா என்ன செய்யறாங்கன்னா சபிக்கிறாங்க, அம்மாவும் சபிக்கிறாங்க. இதையோட முன்னாடி குடும்பம் உனக்கு இதை பிசா சபிச்சுறாங்க. சபிச்சா ஒரு 20 ஆண்டுகளுக்கு இடையில் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா சாபம் கண்ணு முன்னாடி நிறைவேற்றப்படுது. எந்திக்க முடியல மனுஷன், எத்தனையோ தொழில் பண்ணாங்க. தயவு செய்து பிள்ளைகளுக்கு சாபத்துக்குள்ளாக நீங்கள் வாங்குறவர்களாக நடக்காதீர்கள். பெற்றோருக்கு சொல்றோம், பிள்ளைகள் என்னதான் கொடுமை செய்தாலும் பிள்ளைகளை சபித்து விடாதீர்கள். தயவு செய்து உங்க பிள்ளை நாசமாக நீங்க சபிக்கலாம் செய்யாது. வழக்குமார்களை எல்லாம் நிறுத்தி வச்சு பெற்றோர் துவாவுக்காக. ஆனால் தவறான பிரார்த்தனை செய்து ஆமீன் சொல்லிட்டாங்க. தயவு செய்து சொத்துக்காக இன்றைக்கு சாபப்பட்ட பிள்ளைகள் கடைகள் சுற்றி வருகின்றார்கள், கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த பிள்ளைகள். தயவுசெய்து சொத்தை மட்டும் குறிக்கோளாக வைத்து என்ன குடும்பப்படுத்தணும், இல்லை நாசமா போகணும்னு சொல்லி பெற்றோர்களுக்கு செய்கிற செய்தி இந்த வார்த்தை வாழ்நாள் முழுக்க அவனை தச்சுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை எந்திக்க முடியாது, அவனை நிச்சயமா எந்திக்க முடியாது. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பெற்றோரின் பிரார்த்தனையை ஒரு காலம் அந்த பிள்ளையால் எனக்கு ஏழாது. இதெல்லாம் அவனுடைய ஸ்டைல் இருக்கு. பெற்றோர்களுக்கு இந்த உபதேசத்தை நாம் கண்டிப்பா செய்யணும். லா எம்பகி சித்திக்ரை ஐயக்கூர் அல்லாஹ் ஆதன், ஒரு உண்மையாளர் சபிப்பவராக இருப்பது தகுதி அல்ல. அவனை உண்மையாளர் சத்தியவான் யாரை சபிக்கக்கூடாது. சரி, என்ன சபிக்கும்? ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுங்க, பேசுங்க, லாஜிக் பேசுங்க, தர்க்கம் பேசுங்க, தத்துவம் பேசுங்க, நீதியை பேசுங்க. எது உண்மைக்கு புறமாக சபிக்காதீர்கள், சபிக்காதீர்கள். சாபம் உங்களுடைய நன்மை, பிள்ளைகளின் நன்மை நாசம் கடித்துவிடும் என்பதை கவனத்தில் எடுக்கணும். இது முக்கியமான பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய செய்தி, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நன்றியை மறுக்கும் சொற்களை மனைமார்கள் பேசுகிறாங்க. பெண்கள் சொல்ல வேண்டிய செய்தி, கணவன்மாருடைய நன்றியை மறுக்கின்ற சொற்களை பேசுகிறீர்கள், நரகத்தில் தள்ளுகிறீர்கள்.
அதிகமாக நரகத்தில் நான் உங்களை பார்த்தேன் தாய்மார்கள் என்று சொல்றாங்க. பெண்கள் சமூகத்தை ஏன் என்று சஹாபிய பெண்மணிகள் கேட்கின்றார்கள். சொல்றாங்க தக்சுன்னல் ஆஷிரவ தக்சுன்னல் லானா, அதிகம் சபிக்கின்றீர்கள், கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள். இது வருஷம் முன்னா உழைச்சி போட்டால் உன்னிடத்தில் இன்னை கட்டி அனுபவிச்ச நன்றி மறந்த சொற்கள் அவைகள். நன்றி மறந்த சொற்கள் நரகத்திலே உங்களுக்குள்ளே தள்ளிவிடும். இது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், தந்தைமார்களுக்காக பிள்ளைமார்களுக்காக, தந்தைகள் செஞ்ச நல்லுபகாரத்துக்கு எதிராக பிள்ளைகள் நன்றி மறுப்பீர்களானால் சொல்லும் நரகத்தில் தள்ளும். இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. மனித உரிமைகளை மீறுவதில் சொற்களுக்கு முதலிடம் வந்து முஃப்லிஸ், பிச்சைக்காரன். இஸ்லாத்தில் பிச்சைக்காரன் யார் இஸ்லாட்ட கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார்கிட்ட என்கிட்ட ஒரு தினாரோ திருகமோ பொருளோ இல்லையோ அவர்கள் தான் முஃப்லிஸ். அப்புறம் ரசூலா சொல்றாங்க, இல்ல இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி யத்தி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்தி வ ஸியாமின் வ ஸகாத்தின். என்னுடைய உம்மத்தில் முஸ்லிம் வருவார், ஒரு முஸ்லிம் தொழுகையை முட்டா கொண்டு வருவார், ஜக்காத்தை கொண்டு வருவார், தானதர்மம் கொண்டு வருவார், எல்லாம் மலையாளத்தை கட்டிட்டு வருவார், மாநாடு எடுத்துட்டு வருவார், எல்லா நன்மைகளோடும் வருவார். வயத்தி கது சக்கம் ஹாதா கது கதஃப் ஹாதா வக்கல மார ஹாதா. இதோட மனித உரிமை மீறிப்பார். ஒருத்தரை கோல் சொல்லியிருப்பார், புறம் பேசியிருப்பார், ஒருத்தருடைய சொத்தை திட்டிருப்பார், ஒருத்தரை வேண்டுமென்றே திட்டியிருப்பார், நியாயம் இல்லாமல் திட்டியிருப்பார், சும்மா திட்டிருப்பாரு, கோபத்தில் திட்டியிருப்பார். இது அத்தனையும் மறுமை நாளில் நன்மையை அடைக்கின்ற செயல்களாக வந்திருக்கும். நரகத்திற்கு போகிற செயல்களாக, சுவனத்தை தடுக்கின்ற செயல்களாக இருக்கும். அவங்க எல்லாரும் எந்திரிச்சு அல்லாஹ் கிளைம் பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. அப்போ என்னடா ஒன்றுமே செய்ய முடியாது. இவருடைய தொழுகை போயிடும், நோம்பு போயிடும், சிக்காத்து போயிடும், மாநாடு போயிடும், எல்லாம் போயிடும். கடைசியில் ஜீரோ பேலன்ஸ் வந்துருவார். இன்னொருத்தர் எந்திப்பா, என்னை இப்படி கொடுமைப்படுத்துற தெரு வச்சு கேவலப்படுத்திட்டான் அப்படியா, அவன் ஒன்றான கொலகார பயிலா இருப்பான், விபச்சாரம் செய்த பாவிகளா இருக்கும். அவனுடைய கேசத்தை மேல போகுது. நன்மை தீமை தான் எக்ஸ்சேஞ்ச். பிச்சைக்காரனை போய் கடைசியில் ஒரு நன்மை இல்லாமல் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். ஒரு வாரம் அதில் வார்த்தைகளை சேர்க்கிறாங்க. நீங்கள் வீசிய வார்த்தைகள் உங்களுடைய நரகத்தில் சேர்க்கணும். இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்கணும். கவனத்தை வச்சு உங்களுடைய சொற்கள் என்ன செய்யணும், இனிமையானவர்களாக இருக்கணும். இடத்துக்கு பொருள் ஏற்பு இருக்க வேண்டும். இறைவனும் இறைத்து நேசிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கணும். சபை அந்த சபைக்கு உகந்த சொற்களாக என்பதை நாம் புரிந்து பேசுகின்ற மக்களாக எல்லாம் இறைவன் நாவை பேணி நரகளின் பாதாக்க நல்ல மக்களாக ஆக்கி அனுமதிவார்கள். எல்லா புகழும் இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ் நல்ல சொற்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த ஜமாத் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அஜெண்டாவாக நம்ம இஸ்லாமிய கல்லூரி 4 ஆண்டு எம்ஏசி பாடம், அதே மாதிரி பெண்களுக்கு ஓராண்டு பாடம், 3 ஆண்டுகள் பாடம் என்று பல்வேறு பாடத்திட்டங்களை அமைத்து நாம் ஆலிமாக்கள் உருவாக்கினோம். இதை வைத்து இந்த ஜமாத்துடைய பிரச்சார பணிகளை போதுமாக்கிக் கொள்ள முடியுமானா முடியாது. அதுக்காக அவ்வப்போது தலைமை என்ன செய்கிறது என்றால், 1 மாதம் ஆலிம் பயிற்சி, 2 மாதம் ஆலிம் பயிற்சி, 6 மாதம் ஆலிம் பயிற்சி இருக்கலாம். அந்த காலத்துக்கு ஏற்ப சில அஜெண்டாக்கள் சொல்லுவோம். அதே மாதிரி நம்முடைய மாநில தலைமையின் சார்பாக 1 மாத காலம் இமாம் பயிற்சி வரும். பயிற்சி தொழுகை பயிற்சி எல்லாமே என்ன செய்யணும் கொடுக்க போகிறோம். நிறைய பள்ளிவாசலை கட்டி போட்டு இமாம்கள் வாங்க சொல்ல ஆளுங்க, தொழுகிறதுக்கு வாங்க சொல்ல ஆளுங்க பழைய செய்ய அதை உருவாக்குற இமாம்களை உருவாக்கணும்னு சொல்லி 1 மாதத்தில் பயிற்சி வரும். நல்ல சொற்களை சொல்வதற்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியா? மாநில தலைமையில் வச்சு என்ன செய்கிறோம், எல்லா உணவுலாம் கொடுத்து உங்களுக்கு நடத்தப்படுகிறது. அதில் வந்து 10ஆம் தேதி 10/7/2024 முதல் 10/8/2024 வரை 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாருமே சேரும். வயது வரம்பு 15 வயதுக்கு மேலே இருக்கணும். சமூகத்தில் ஒரு 15 வயதுங்கிறது ஒரு நல்ல வயசு. அதுக்கு மேலே யாராக இருந்தாலும் இஸ்லாம் வெளிநாடுகள் வந்துடுவாங்க. வாய்ப்பு இருக்கும், வயதானவர்கள் ஆண்களுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கும், சில அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு பயிற்சிகளில் குர்ஆன் பிள்ளைகளுக்கு ஓத சொல்லி தருவாங்க, தஜ்வீது சட்டம் சொல்லி தருவாங்க, திருக்குர்ஆன் மனனம் சொல்லி தருவாங்க, அதை எப்படி கிராத்தா ஓதுறது, ராகமாக ஓதும்போது அதுக்கு சொல்லி தருவாங்க. தொழுகுடைய சட்டங்கள், நிலைப்பாடுகள், நம்ம ஜமாத்து எடுத்துருக்கிற நிலைப்பாடுகள், இஸ்லாமிய நிலைப்பாடுகள், இது போக பயான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. 1 மாத கால பயிற்சி நல்ல சொற்களை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருப்பவர்கள் நிர்வாகத்தை அணுகி இந்த பயிற்சிக்காக நிறைய வாய்ப்பு, டவுனுடைய பொறுத்தளவுக்கு நிறைய மக்கள் செய்யலாம், முயற்சி செய்ய வேண்டிய அவசியம். ஏற்கனவே பயிற்சி எடுத்தது பயிற்சி பத்தலை குறையாக இருக்குது, இன்னும் கூட 1 மாதம் படிச்சு விடுவோம் அப்படின்னு நினைத்தாலும் தாராள மனசில் அவங்களும்
அதற்கு நிர்வாகத்தின் வழியாக முயற்சி செய்யலாம். இல்லாமல் இது நம்முடைய முயற்சியை ஆழமாக்கிக் கொண்டு நன்மையை தருவானாக வாக்கு